அக்செப்டன்ஸ் இதான் லா கான்ட்ராக்ட்ல தெளிவா சொல்லுது. ஸோ இது கிரிமினல் இன்டிமிடேஷன் கிடையாதுன்றதுனால இது சிவில்ல தான் வரும், கிரிமினல்ல வராதுன்னு நான் சொல்றேன். மேற்கொண்டு இது லோன் டிஃபால்டர் கடன் வாங்கி அதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட வாங்குறவங்க இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ டார்ச்சர் கொடுத்து பணம் வாங்கினா எவ்வளவு எம்ப்ளாயி வைக்கணும், அவ்வளவு எம்ப்ளாயி செலவும் பண்ணணும், வழி இல்லாத ரிலேட்டிவ் ஃபோன் பண்றது இப்படிப்பட்ட பல கேவலமான வேலைகளை வந்து ரெக்கவரி பண்ணிருக்காங்க. அதை தடுக்கிறதான நோக்கமே தவிர கடனை கட்ட வேண்டான்றது நம்ம இன்டர்வியூஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாம நியாயமான கடன் தான் கட்டித்தான் ஆகணுன்றது நாங்க பல டைம்ல சொல்லியிருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப பேர் சொல்ற வார்த்தை வந்து இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா கடன் வாங்கினவங்க யாருன்றது யோசனை பண்ணுங்க. நீங்க கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கார்பரேட் கம்பெனிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டிலேயே கிடையாது. இங்க வேலை செய்யறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோக்கல்ல இருக்கிறவங்க தான் வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாருமே குறைஞ்ச சம்பளத்துக்கு அவங்களுக்கு எதுக்காக டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணாதான் அவங்களுக்கு சம்பளம். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா இவ்வளவு சம்பளம் வச்சிருந்தால வேற வழி இல்லாம அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க லோன் அரஸ்மெண்ட் டார்ச்சர் வீட்டு விசிட்டு ஆபீஸ் விசிட்டு அது தப்பு நம்ம சொல்ல வரும். நஷ்டமடைய போறது கார்பரேட் கம்பெனி பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன் ஒரு ஹீரோ வந்து கார்பரேட் கம்பெனி விழிக்கிறேன், கார்பரேட் எதுக்காக கூடாது அப்படின்னு தாக்கல பேசினாக்கா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அட்வொகேட் நான் என்ன சொல்றேன், டார்ச்சர் பண்றதுனால நிறைய உயிரிழப்பு இருக்குது. முறையா கொடுத்த கடனை முறையா தான் வசூல் பண்ணுங்க. சட்டப்படி தானே கொடுத்துருக்கீங்க. RBI ஆர்பி சொல்றதை கேளுங்க தான் நான் சொல்றேன். வீட்டு வாசலை கரெக்டா பண்றது போறது வர்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது வழியேற்பட்டு நம்ம சேனல் தொடர்ந்து. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.